போன முறை சைஃபை சொதப்பல்கள் அப்படின்னுட்டு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட சைஃபை மூவிஸ் ஆனால் வந்து பெரிய தோல்வி அடைந்தது. எதனால் அப்படின்னு அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஏன் சயின்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை, ஸ்க்ரீன் பிளே இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மித்தாலஜி சொதப்பல்கள். அதிகமாக பிரம்மாண்டமாக செலவு செய்து 300 கோடி 500 கோடின்னு செலவு பண்ணி புராண கதைகள் இதிகாசங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதைகள். இந்த படங்கள் வந்து பெரிய தோல்வி அடைஞ்சது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு 5-6 வருடங்கள் அதிகமாக இந்த மாதிரியான படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன்ஸாலையா, அதை அறுவடை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஏன் அவங்களால் சரியாக பண்ண முடியல, ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு ஒரு 5 படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மித்தாலஜி சொதப்பல்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி. முதலாவது நம்ம பார்க்க போகிற படம் ஆதிபுருஷ். 2023 வெளிவந்த படம். அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அயோத்தியில். கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதால இந்த டைமில் இந்த படம் வந்தால் நல்லா கல்லா கட்டலாமே அப்படின்னு ஒரு வியாபார நோக்கத்தோடு வந்திருக்கலாம். தப்பு இல்லை. பட் நல்லா எடுத்தாங்களா படம் அப்படிங்கிறது தான் கேள்வி. படத்தை வந்து பிரபாஸ் பாகுபலி மாதிரியான ஒரு பெரிய ஹிட் கொடுத்த அவரை வந்து ஒரு ராமராக்கிடலாம் அப்படின்னும், சையஃப் அலிகான் அவரை இந்த படத்தோடைய வில்லனாக ராவணனாக வந்து படம் எடுத்திருப்பாங்க. படத்தோட இயக்குனர் வந்து ஓம் ராவத். இவர் வந்து 2020 தஹான்ஜி அப்படின்னு சொல்லி சத்ரபதி சிவாஜி அவருடைய தளபதி அவரை வைத்து ஒரு கதை பண்ணவர். ஸோ அந்த படமும் நல்ல ஹிட்டு தஹான்ஜி அப்படிங்கிறது. ஸோ ஒரு வரலாறு படம் எடுத்த அந்த இயக்குனரை வைத்து ஒரு இதிகாச புராண படங்களை வந்து இயக்கலாம் அப்படின்னு இந்த கதைக்காக அவர் இயக்குனராக வைத்திருந்தாங்க. இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்குது? சீதை வந்து ராவணன் கூப்பிட்டு போயிட்ட பிறகு ராமர் எப்படி மீட்டு வரார் அப்படிங்கிற அதே கதை தான். இதை நம்ம பல முறை நிறைய படங்களில் பார்த்துருப்போம். தெலுங்கில் பார்த்துருப்போம், ஹிந்தியில் பார்த்துருப்போம், தமிழில் கூட படங்கள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் என்ன புதுசு? படத்தோடைய பிரம்மாண்டம். படம் வந்து கிட்டத்தட்ட 550 கோடி செலவில் எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி அது. அதன் பிறகு இப்போ கல்கி வந்துருச்சு 600 கோடியில். அதனால் இப்போ செகண்ட் ஹையஸ்ட்டு பட்ஜெட் மூவியாக அந்த படம் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பொருட்செலவில் படம் எடுத்திருக்கிறாங்க. 3Dயில் எடுத்திருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் ராமாயணத்தை வந்து பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டு. படம் அவங்க நினைத்தபடி மக்களை வந்து சேர்ந்துதா? படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ட்ரெய்லர் வந்த உடனே மிகப்பெரிய ட்ரால் கண்டென்ட்டாக மாறிச்சு. படத்தில் என்னடா 500-550 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்குது, ஏதோ கேம்குள்ளே விளையாடுற மாதிரியான விஷுவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக படத்தோடைய ட்ரெய்லரை காமிச்சிட்டு, ப்ரிவியூ காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து பிரபாஸ் வந்து போவார். அப்போ டேரக்டர் கூப்பிடுவார், வா அங்கே அப்படின்னு கோமா கூப்பிடுவார். படத்தோடைய அவுட்புட்டை பார்த்துட்டு அது வந்து பயங்கர வைரலாக பேசப்பட்டது. அப்போ வந்து இந்த படத்தோடைய சிஜிக்கெலாம் வந்து பெரிய ட்ரால் ஆன பிறகு அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு பட்ஜெட் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபா பட்ஜெட்டில் மறுபடியும் ஒரு 100 கோடி ரூபா சிஜிக்கு போட்டு 550 கோடி ரூபாய் அந்த படத்தோடைய பட்ஜெட் மாறிடுச்சு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இந்த படத்தோடைய சிஜி நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்பயும் பயங்கர சொதப்பல்களோடு ரொம்ப ஒரு அமேச்சரான மேக்கிங் மாதிரி தான் அந்த படம் வந்து வந்தது. இதனாலேயே இந்த படம் வந்து பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. படத்தோடைய திரைக்கதையில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணலாமா அப்படின்னா ஓகே, எல்லாருக்கும் தெரிந்த கதை ராமாயணம்ங்கிறது. உள்ளே போய் எதுவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நம்ம வைக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே படம் பார்க்குற எல்லாருக்குமே படத்தோடைய கதை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறதால அதில் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. டெக்னிக்கலாக நம்ம நல்லா பண்ணிடலாம், விஷுவல்ஸாக, ஸ்டன்ஸாக, சிஜியாக இதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் அதில் தான் மிகப்பெரிய சொதப்பல்களே வந்தது. படத்தில் காட்டப்பட்ட மிகப்பெரிய செட், ஒரு பிரம்மாண்டமாக அரண்மனை அப்படின்னு காட்டினதெல்லாம் வந்து ஏதோ பொம்மை படத்தில் காமிச்ச மாதிரி அங்கங்கே சின்னதாக இருந்ததால் அதெல்லாம் பெருசாக ஒக்கட்டே ஆகலை. அட்லீஸ்ட் படத்தில் நடிக்கிறவங்களுடைய அந்த ஆக்டிங்காவது நல்லா இருந்ததான்னா இல்லை, நடிப்புமே ரொம்ப அமேச்சராக இருந்தது. குறிப்பாக படத்தோடைய ஹீரோயின் சீதை கேரக்டரில் பண்ண கீர்த்தி சேனோன்னு சொல்லக்கூடிய அந்த நடிகை வந்து ரொம்ப போரான சாய்ஸ் அப்படின்னு கிரிட்டிக்ஸால் நிறைய விமர்சிக்கப்பட்டாங்க. இன்னும் பெட்டரான ஆள் போட்டிருக்கலாமே, இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க, ஆக்டிங்கே வரலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. படத்தில் மெயின் கேரக்டர்ஸான ராமர், ராவணன் இந்த 2 கேரக்டர் தவிர வேறு எந்த கேரக்டருக்குமே பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மணனாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கல. லக்ஷ்மணனுக்கு வந்து ராமர் மீது இருக்கக்கூடிய அன்பு அதை பற்றிலாம் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இல்லை. சீதையோடைய எமோஷன்ஸை பற்றியும் பெருசாக இல்லை. ஒரு பில்டப் மாதிரி வந்து ராமர் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு பேசுகிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ஹீரோயின் மாதிரி ஆக்கிட்டாங்க. ட்ரெய்லர் வந்தோடனே ஏற்பட்ட அந்த கான்ட்ரவர்சி அடுத்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா, படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் எல்லா தேட்டர்லையுமே வந்து ஹனுமனுக்காக ஒரு சீட்டை ஒதுக்குங்க, அதுக்காக ஒரு சீட் இருக்கணும், ஹனுமன் வந்து இந்த படம் பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் ஒரு சீட்டை ஒதுக்கணும்னு பேசப்பட்டது தான் மிகப்பெரிய வைரலாக ஆச்சு, ட்ரோல் செய்யப்பட்டது. இப்படி ஹனுமனுக்கு ஒரு சீட்டெல்லாம் ஒதுக்குறாங்களே, படத்தில் ஏதாவது காட்சி ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா படத்தில் ஹனுமனுக்குமே பெருசாக ஸ்கோப் இருக்காது. அங்கங்கே பல்ட்டி அடித்து சின்ன சின்ன சாகசம் பண்ணுவாரே தவிர த்ரோட்டாக அவருக்கு ராமன் மீது இருக்கக்கூடிய எமோஷன் என்ன, இந்த போரில் அவர் எந்த அளவுக்கு உதவுனாருங்கிற அளவுக்குலாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டப்பட்டிருக்காது. படத்தோட முக்கிய வில்லன் ராவணனுடைய தலையை வந்து வித்தியாசமாக வழக்கமாக சைடில் தான் பார்ப்போம், 10 தலை
ஒன்று 5 மேலே 5 அடுக்குன மாதிரியான ஏதோ ஸ்டாக் பண்ண மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஹேர் கட் வந்து விமர்சிக்கப்பட்டது. என்னடா ராவணனுக்கு போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் கட்டில் ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும், அவர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் கூட இந்த கேம் ஆஃப் த்ரோன் மாதிரியான ஆங்கில வெப் சீரிஸில் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மாதிரி அவர் போட்டிருக்கிறதுன்னு சொல்லி பயங்கர ட்ரோல் கண்டென்ட்டாக ஆக்கப்பட்டது. ராமாயணத்தை கரெக்டாக எடுத்தாங்களான்னா அதுவும் இல்லை. எடுத்தோடனே ராமர் வந்து ஏதோ பேய் கூடலாம் சண்டை போடுற மாதிரியும், அங்கங்கே நிறைய பெரிய பெரிய வானரங்கள், புது புது கிளைக்கதைகள்னு சொல்லி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவல் கதையில் இருக்கக்கூடிய இந்த சம்பூக வதம்னுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களோ, சீதையை வந்து அக்னி பரீட்சை சந்தேகப்பட்டு ராமர் போய் தீக்குழி அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகளோ வந்து இன்றைக்கி வந்து அது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்படி 550 கோடி ரூபாய் செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம், அந்த காலகட்டத்தில் நல்லா கல்லா கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷனாக எடுக்கப்பட்ட படமாக விமர்சிக்கப்பட்டது. பெருசாக எந்த அளவுலையும் வந்து இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதாலே இது வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் படமாக அமைந்தது. அடுத்ததாக 2022 வெளியான பிரம்மாஸ்திரம். இந்த படத்தில் ரன்வீர் கபூர், ஆலியா பட், அமிதாப் பச்சன், நாகார்ஜுனா நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய இயக்குனர் அயன் முகர்ஜி அப்படிங்கிறவர் தான். இந்த படம் என்ன கதை பேசிக்காக அப்படின்னா, பலாயிரம் வருடங்களுக்கு முன்பு இமயமலையில் பிரம்ம சக்தி மூலமாக நிறைய அஸ்திரங்கள் வந்து உருவாக்கப்படும். ஸோ இந்த அஸ்திரங்கள்லாம் வந்து ஒரு குழு தேடிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த உலகத்தையே அவங்களால் அழிச்சிட முடியும். அதில் வந்து சக்தி வாய்ந்த அஸ்திரம்னா பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி அவெஞ்சர்ஸில் வந்து தானஸ் கையில் வந்து அந்த இன்ஃபினிட்டி ஜெம்ஸ் இருக்கும், அந்த ஜெம் எல்லாத்தையும் அவர் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தையே வந்து ஒரு அழிவு சக்தி கொண்டு போகிறோம், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அதில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோவான ரன்பீர் அவரே வந்து ஒரு அஸ்திரம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை போகும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல விஷுவல்ஸ் பண்ணியிருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும், கிராஃபிக் சிஜி ஒர்க்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கண்ணை பறிக்கிற அளவுக்கு கலர்ஸ் நிறைய அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு நெகட்டிவாகவும் சொன்னாங்க, அதை பாசிட்டிவாகவும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மேக்கிங்கில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் படத்துக்கு முக்கியமான டயலாக், ஸ்க்ரீன் ப்ளே, எமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஏன்னா படத்தோடைய மெயின் கான்செப்டே வந்து இந்த அஸ்திரங்களை யார் தேடுறாங்க, இது கிடச்சா என்ன மாதிரியான அழிவு ஏற்படும், அதை எப்படி ஹீரோ காப்பாற்றுறார் அப்படின்னு இருக்கும் பொழுது பரபரன்னு நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் படம் முக்கால்வாசி 70% ஆஃப் மூவி பார்த்திங்கன்னா ரன்பீருக்கும் ஆலியா பட்டுக்கும் முடியாதுனா அந்த காதல் பற்றி தான் வளவளன்னு நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க. மெயின் கதைக்கு போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து காதல் காட்சிகள் பெரும்பாலும் இந்த படத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய லேக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக படத்தோடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ப்ரெடிக்டபிலிட்டி. அடுத்தடுத்து இதான் நடக்க போகுது நம்ம நிறைய பார்த்து பழகிய படங்களுடைய சாயலில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய வந்து காப்பீஸ் படத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 10 ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். படத்தோட டேரக்டர் வந்து நான் 4 இயர்ஸ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணேன், ஸ்க்ரீன் பிளேக்காக அப்படின்லாம் சொல்கிறாரு. 4 வருஷமாக வந்து எந்தெந்த ஹாலிவுட் படங்களை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரோ அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது நமக்கு. ஏன்னா ஒரு ஹாரி பாட்டர் மூவியோடைய பேக்ரவுண்ட் வந்து இதில் ரெசபிளன்ஸ் லைட்டாக இருக்கும். அவெஞ்சர் ஸ்டோரியோட சில கான்செப்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கும். இப்படி நிறைய ஹாலிவுட் படங்களுடைய நல்ல நல்ல ஐடியாஸை எடுத்துகிட்டு மிங்கிள் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்கும். நாட் ஈவன் சிங்கிள் ஒரிஜினல் கான்செப்ட் கூட படத்தில் இருக்காது. அப்படி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு. ஹீரோ ஒரு அனாதையாக இருப்பார், அவரோட அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கேருந்து வந்தாருங்கிற மாதிரி பின் கதைகள்லாம் வந்து ரொம்ப பலவீனமாக எழுதப்பட்டிருக்கும். ஓவரால் அந்த உள்ள படத்தில் வர எந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்து நமக்கு பெருசாக எமோஷன்ஸ் ஒட்டாது. அமிதாப் பச்சன் இருப்பார், நாகார்ஜுனா இருப்பார், அவங்களுக்குலாம் பெருசாக ஸ்கோப் இருக்காது. ஸோ எப்படி 400 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட படம் நம்ம பார்க்கும்போது பெருசாக எக்ஸைட் பண்ணாமல் ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. இது பார்ட் 1 அப்படின்னு சொல்லி வெளிவந்தது. அதோடைய மிகப்பெரிய தோல்வியின் காரணமாக பார்ட் 2 அப்படிங்கிறது கைவிடப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராம் சேது. 2022 வெளியான இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் மூவி. ராமர் பாலம் அப்படிங்கிறது உண்மையாக மனிதனால் கட்டப்பட்டதா இல்லை இயற்கையான ஒரு பாலமா அப்படிங்கிற அந்த கான்ட்ரவர்சியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். அக்ஷய்குமார், ஜாக்குலின், சத்யதேவ்னு நிறைய கதாபாத்திரங்கள் இருக்க. படத்தோட இயக்குனர் அபிஷேக் சர்மா. இவர் வந்து தேரே பின் லேடன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு காமெடி படம் எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் த ஸ்டோரி ஆஃப் பொக்ரான் அப்படின்னு சொல்லி பொக்ரானுடைய அந்த அணு ஆயுத சோதனை சம்மந்தமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருந்தார். அது நல்ல ஹிட்டு. ஸோ இப்படி ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுத்த இந்த இயக்குனரை வைத்து ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டான இந்த ராமர் பாலத்தை கை வச்சா இந்த படம் வந்து நல்லா போகும் அப்படின்னு நினச்சி இந்த படம் எடுத்தாங்க. படத்துடைய நாயகன் ஆரியன், அதாவது அக்ஷய்குமார் வந்து ஒரு தொழில் துறையில் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட வந்து இந்த ராமர் பாலத்தை வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவர் ஆய்வு செய்து பார்த்துட்டு ராமர் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம், அங்கே வந்து அதெல்லாம் வந்து இயற்கையாக இருந்த அந்த பாலம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சர்ச்சை ஏற்பட்டு அவர் வந்து வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க. பிறகு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து இந்த ராம் சேது திட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக இது வந்து ஒரு மேன்மேடு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டு பண்ணி அவங்க வந்து ஒரு
ஆய்வு பண்ண சொல்கிறாங்க அக்ஷய்குமார்கிட்ட ப்ரைவேட்டாக. அப்போ அவர் போய் ஆய்வு செய்யும்போது தான் இல்லை இது வந்து உண்மையாகவே ராமர் காலத்தில் மேன்மேடில் செய்யப்பட்ட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற உண்மையை அவர் கண்டுபிடிக்கிறார். அதை வெளி உலகத்துக்கு சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராம் சேது. ஓகே, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கதையை எடுத்தால் நல்லா போகும்னு நினச்சதெல்லாம் சரிதான், ஓகே தான். பட் அது படமாக சரியாக எடுத்தாங்களா, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னா அங்கே தான் பெரிய கோட்டை விட்டுட்டாங்க. படத்தோடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்னென்னா ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இப்படிப்பட்டவர் என்ன வேலையை விட்டு போகிறாரு, அப்புறம் வந்து நம்பிக்கை இல்லாதவர் நம்பிக்கையாக மாற போகிறாரு, இதானே முதல்ல இப்படி சொன்னவர் இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறார் அவ்வளோதானேங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு ஐடியாவாக இருந்தது. படத்துக்குள்ளே பேசப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே புதுசாக இல்லை. ராமர் பாலம் பற்றியோ அங்கே நடக்கக்கூடிய பொலிட்டிக்ஸோ எல்லாமே ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேறு ஆங்கிளில் இன்ட்ரெஸ்டிங்காக, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை காமிச்சிருக்கலாம் இல்லையா. அப்படி எதுவுமே புது இன்ஃபர்மேஷன்ஸ் படத்தில் இல்லை. ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே அண்ட் சீன்ஸ் எழுதப்பட்டது இந்த படத்தோடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இந்த பொலிட்டிக்கல் டைமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம், இது வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் படம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் படத்தில் பேசப்பட்ட அந்த அறிவியல் விஷயங்களுமே வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பார்த்து எடுக்கப்பட்ட படங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உண்மையாகவே ராமர் பாலம் இருந்தா இல்லையா, அது மேன்மேடா இல்லை இயற்கையா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சேனலில் உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி எல்லாருக்குமே தெரிந்த கதையை வைத்துக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதையில் நகர்த்தினது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய தோல்வி. படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒன்று கண்டுபிடிக்கிறார், இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தற்செயலாக இருக்கும். எதாச்சியாக போவார், இப்படி ஒன்று கண்டுபிடிப்பார். ஆனால் எதாச்சியாக ஒரு இயற்கை செயல் வந்து இவருக்கு இப்படி ஒரு விஷயத்தை காட்டும். இப்படின்னு இருக்கிறதெல்லாம் படத்தில் அலுப்பு தட்டிக்கிட்டே இருக்கும். எப்படா எல்லாமே எதாச்சியாக நடக்கும். இப்போ ஒரு நேஷனல் ட்ரெஷர் மாதிரியான படத்தில் வந்து நிறைய லூப்ஸ் அதில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதால இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்தது. அடுத்ததாக 2023 வெளியான சகுந்தலம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து குணசேகர். இவர் அதுக்கு முன்னாடி ருத்ரமாதேவி அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து ஒரு சுமாரான வெற்றி கொடுத்த படம் அப்படிங்கிறதாலே திரும்ப நம்ம வந்து இது மாதிரி ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு புராணம் சார்ந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சகுந்தலை அந்த கதையை வந்து காளிதாசர் வந்து பெருசாக அது ஒரு காவியமாக எழுதியிருப்பார். அந்த காவியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. சகுந்தலை அப்படின்னு ஹீரோயின் ஃபோட்டோவை போட்டு ஒரு போஸ்டர் வெளியிடும் போதே படத்துக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஏற்படுது. படத்துடைய கதை அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. சிவாஜி கணேசன் நடித்த ராஜரிஷி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு விஸ்வாமித்திர முனிவராக வருவார். அந்த படத்தில் அந்த கிட்டத்தட்ட அதே கதை தான். ராஜரிஷியான விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மேனகை இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் சகுந்தலை. உங்களுக்கு தெரியும், அந்த ரிஷியோட தவத்தை கலைக்கிறதுக்காக மேனகை வந்து அவங்கள மயக்கிறதுக்காக டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ 2 பேரும் உடல் புரிந்து அப்போ வந்து குழந்தை பிறந்துறது அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்படி பிறந்தவங்க தான் இந்த சகுந்தலை. கண்வ மகரிஷியால் காட்டில் வளர்க்கப்படுறார் சகுந்தலை. அப்போ வந்து துஷ்யந்தன் மகாராஜா வந்து அந்த காட்டுக்கு வரார் வேட்டைக்கு. அப்போ வரும்பொழுது இவரை பார்த்து சகுந்தலையை காதலித்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. பிறகு துஷ்யந்தன் ராஜா காட்டில் இருந்து நாட்டுக்கு போகிறார். போயிட்டு திரும்ப ஒரு நாள் வந்து உன்னை நான் அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு இவளும் காட்டில் வந்து காத்துட்ருக்கா. அப்படி காத்துட்டு இருக்கும் பொழுது துர்வாச முனிவர் வந்து கூப்பிட்றார். சகுந்தலையை கூப்பிடும்போது அவள் வந்து தன் காதலை நினைத்து கொண்டு இருக்கிறார். எப்போ வந்து துஷ்யன் வந்து கூப்பிட்டு போவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த துர்வாசர் கூப்பிட்றது காதில் விழலை. அப்போ அவர் வந்து ஒரு சாபம் விடுறார். நீ யாரை நினச்சிட்டு இருக்கியோ அவன் வந்து உன்னை மறந்தே போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை விட்டுருவார். அதன் பிறகு கர்வமாக இருக்கக்கூடிய சகுந்தலை திரும்ப தன் நாட்டுக்கு போய் அந்த அரசர் துஷ்யந்தன் வந்து சேர முயற்சி பண்ணும்போது அவர் மறந்துடுறார் டோட்டலாக. அப்போ திரும்ப எப்படி ஞாபகம் வருது, திரும்ப இவங்க எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதை. படத்துடைய பிரச்சனை என்னென்னா, அந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் தெருக்கூத்தில் மேடை நாடகத்தில் போட வேண்டிய ஒரு கதை. இதை வந்து சினிமாவை எடுக்கும்பொழுது இன்ற காலகட்டத்துக்கு அது ஒத்து போகுமா? ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டு அதை வந்து காளிதாசர் பெரிய காவியமாக எழுதியிருப்பார், ஓகே. ஆனால் அந்த சின்ன பாட்டுக்கு வந்து நம்ம ஒரு 2-2.5 மணி நேரம் படம் அப்படின்னும் போது அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஸ்டஃப் உள்ளே இருக்கணும்ல, அது வந்து இந்த படத்தில் இல்லை. சரி, அதை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு படத்தில் வந்து கதாபாத்திரங்களுடைய அமைப்பு, ஸ்க்ரீன் பிளே, அவங்களுடைய ஆக்டிங், இல்லை வந்து சிஜி பிரம்மாண்டம் ஏதாவது இருக்குமானா இது எதுவுமே கிடையாது. ரொம்ப போரான சிஜியாக இருந்தது படத்தில். படத்துடைய பேஸே வந்து ஒரு வீக்கான ஒரு மறதி, அவ்வளோதான். அந்த மறதியிலேருந்து எப்படி திரும்ப அவங்கள ஒன்று சேர்றது அப்படிங்கிறதால அது ரொம்ப சின்ன கான்ஃப்ளிக்டாக இருந்தது. அது பத்தலை ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பண்ண முடியாதானா பண்ணலாம், கன்வின்சிங்கான ரைட்டிங் பண்ணால் அதை சரி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு தீபாவளி படம் பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவி இது பாவனா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் மருதி பேஸ் பண்ணது தான். அதில் காதலி வந்து மறந்துடுவாங்க. அப்போ எப்படி திரும்ப நினைவூட்டி அவங்க ஒன்று சேர்றாங்கங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும்.
ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சாதாரண வரி எடுத்துக்கிட்டு அதை வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு திரைக்கதையாக பண்ணி அதை மேக்கிங்காகவும் ரொம்ப சொதப்பலாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதால இந்த படம் வந்து பெருசாக எடுபடலை. ஆனால் இந்த படம் வந்ததுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் வந்து பரதன். அந்த பரதன் தான் இந்திய நாட்டை ஆழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டதால் இது வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் வந்தால் சரியாக இருக்குமோ அப்படிங்கிறதால எடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்படுது. ஸோ எது எப்படியோ என்ன அஜெண்டாவாக வச்சுக்கோங்க, படத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்கலாம் இல்லையா, அது பண்ணப்படலை. கடைசியாக கண்ணப்பா 2025 வெளியான படம், 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து உருவான படம். விஷ்ணு மஞ்சு, பிரீத்தி முகுந்தன், அக்ஷய்குமார், மோகன்லால், பிரபாஸ்னு நிறைய கதாபாத்திரங்கள், பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நடித்த திரைப்படம். த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் 2025 அப்படின்லாம் வந்து டேக் பண்ணப்பட்டு வந்த படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இயக்குனர் வந்து மகேஷ்குமார் சிங் அப்படின்னு சொல்லி இந்த மகாபாரதம் சீரியல்லாம் எடுத்த ஒரு இயக்குனர். படம் இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் வரும்போதே வந்து நிறையா எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்தை பற்றி ரிவ்யூவர்ஸ் யாருமே வந்து அவதூறு பேசக்கூடாது, படத்தை பற்றி நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அந்த படத்தோடைய குழு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பப்ளிசிட்டியாக ஆச்சு. அடுத்தது அந்த படத்தோடைய ஃபுட்டேஜ் வந்து காணா போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னு லால் சலாமில் சொன்ன மாதிரியே வந்து இந்த படத்துலையும் காணோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு பேசு பொருளாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. சரி, படம் ரிலீஸ் ஆச்சு, படம் எப்படி இருந்தது? படத்துடைய கதை என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாருடைய கதை தான் அது. தின்னடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒருவர், அவருக்கு காட்டில் திடீர்னு ஒரு வாயு லிங்கம் வந்து கிடைக்குது. சிவன் மீது பக்தி கொண்டு அதை வந்து தினமும் வந்து பூஜை செய்து ஆராதிக்கிறார். பக்தியால் சிவனுக்கு வந்து தொண்டு செய்கிறார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் சிவலிங்கத்தில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ அம்பை எடுத்து அவருடைய கண்ணையை எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு அந்த கண்ணாக வைக்கிறார். இன்னொரு கண்ணும் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு கண்ணையும் எடுத்துட்டா தனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதால ஒரு கால் கட்டவரில் கொண்டு போய் இன்னொரு அந்த சிவலிங்கத்துடைய கண்ணில் வச்சுக்கிட்டு அப்புறமா இவருடைய கண்ணை எடுத்து அது மேலே வைக்கிறார். அப்படி செய்யும்பொழுது, அதாவது சிவனுக்கே கண் கொடுத்தவர் அப்படிங்கிறதால தான் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லப்பட்டார். அப்படிப்பட்டவருடைய அந்த பக்தியை கண்டு மெச்சி சிவபெருமானே வந்து அவருக்கு கண்ணையும் திருப்ப கொடுத்து அவருக்கு வந்து முக்தியும் கொடுத்து அருளினார் அப்படிங்கிறது தான் புராணம். ஸோ அதை மையப்படுத்திய ஒரு கதை தான் இந்த படமும். ஓகே, படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, புராண கதையை அப்படியே எடுத்திருந்தால் பரவாயில்ல, இஷ்டத்துக்கு நிறைய துணை கிளை கதைகளை வந்து படம் பேசியிருக்கு. அதில் சிலது புராணத்தில் இருந்தது, சிலது வந்து இவங்களா ஓனாக கிரியேட் பண்ணது. இப்போ இந்த கண்ணப்ப நாயனாரே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சிவபக்தி கொண்டவர் தான் புராணப்படி. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை அற்றவர், ஒரு ஏத்தியஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறமா அவர் வந்து நம்பிக்கை உள்ளவராக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே வந்து படத்துக்கு மிகப்பெரிய அடியாக ஆகிடுது. ஏன் அப்படின்னா அந்த டிரான்சேஷன் வந்து கரெக்டாக காட்டலை. ஏன் அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, எதனால் திடீர்னு நம்பிக்கை அவருக்கு வந்துச்சுங்கிறதெல்லாம் சரியாக படத்தில் காட்டப்படலை. அதுவும் இல்லாமல் படத்தோடைய மெயின் கோர் இந்த கண்ணப்ப நாயனாருடைய இந்த கதை அப்படிங்கிறது கடைசி ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே தான் வருது அப்படிங்கிறதெல்லாம் அந்த 30-40 நிமிஷத்துக்கு எப்படா அரைவ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி நிறைய வளன்னு சின்ன கதைகள்லாம் போயிட்டு சீக்கிரம் முடியடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ஃபேஸாக படம் நகர ஆரம்பிச்சிருச்சு. படத்தோட இயக்குனர் வந்து ஒரு சீரியல் டைரக்டர் அப்படிங்கிறதாலே மேபி படம் நமக்கு ஒரு சீரியல் உணர்வாக இழு ஜவ்வு மாதிரி இழுத்த மாதிரி இருந்தது. சில ஐடியாஸ்லாம் படத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நல்லா இருந்தது. பட் ஆனால் சரியான எக்ஸிக்யூஷன் இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து 200 கோடி ரூபா போட்டிருக்காங்கன்னா அது வந்து தெரியல. இவ்வளோ செலவு பண்ணி படத்தோட சிஜியில் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவெலாம் இருக்கும் இல்லையா, க்ரீன் மேட், அதை கூட சரியாக ரிமூவ் பண்ணாமல் அங்கங்கே நிறையா பிரச்சனையாக இருந்தது. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டருக்கான வலுவான ரைட்டிங்ஸ் இல்லை. ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னே தெரியல. இப்போ பிரபாஸ் வராருன்னா பூதகணமாக வருவார், ஓகே, ஒரு காரணம் இருக்குது. இப்போ மோகன்லால்லாம் படத்தில் வராருன்னா ஏன் வராரு, எதுக்கு வராருன்னு ஒரு காரணமே இல்லாமல் வந்துட்டு ஒரு சில நிமிஷங்களை காணா போயிடுவார். இப்படி பெரிய லேகான ஒரு இழுக்கிற மூவியாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபே தனி ஒரு படம், செகண்ட் ஹாஃப் ஒரு தனி படம் அப்படின்னு 2 படங்கள் பார்த்த ஒரு உணர்வை வந்து கொடுத்துருது. படத்தில் வந்து கொஞ்சம் ஓவர் வயலன்ஸ், ஓவர் கிளாமர் ரெண்டுமே இருந்தது. பலி கொடுக்குற மாதிரியான காட்சிகளாக இருக்கட்டும், ரத்தம் தெறிக்க ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் கிளாமர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறாங்க. ஒரு புராண கதையை எடுத்துக்கிட்டு ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்குற மூவி அளவுக்கு வந்து இது ரெண்டுமே வயலண்ட்டாக இருந்தது. படத்துடைய ஹீரோ விஷ்ணு மஞ்சு, அவங்க அப்பா தான் படத்துடைய ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு சிவபக்தராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதால இப்போ எப்படி பாகுபலிலாம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்து தன்னை அந்த மாதிரி ஒரு காமிச்சிக்கணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த மாதிரி இதிகாச புராண கதைகள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா படத்தில் வந்து எங்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கலாம். சின்ன ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப போரான ஒரு பிளேவாக இருந்தது. ஸோ ஹோப் இன்னைக்கு 5 படங்கள் மித்தாலஜி மூவிஸ் அதோடைய சொதப்பல்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இது இல்லாமல் வேறு என்னென்ன மூவிஸ் இதெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு என்ன படங்களுடைய சொதப்பல்கள் பற்றியோ, இல்லை இதெல்லாம் நம்ம நல்ல படங்கள், இப்போ நம்ம திக் த்ரில்லர்னு நிறைய நல்ல படங்களை பற்றி பேசுவோம், அந்த மாதிரி வேறு என்ன சீரிஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான திரைப்படங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.